செக்ஷன் இ எபிசோட் 5 ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், கீஃபர் நடிச்ச மீனாமால் மூவி இன்னும் கிடைக்கல, கிடைச்ச உடனே போடுறேன். அப்புறம் எபிசோட் 5 வெள்ளிக்கிழமை காலையில இன்னொரு சேனல்ல போட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குறீங்க. அதனாலதான் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 5ல ஜே ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு கீழே இறங்கி வரா. அவளை பார்த்த ஏரிஸ், நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, அதனாலதான் யூரி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு கீஃபர் கூட சுத்திட்டு இருக்கியான்னு கேக்குறான். அவன் அப்படி கேட்டதுனால ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏரிஸ் கேட்டதை நினைச்சுக்கிட்டே ஜே ஸ்கூலுக்கு போக அவளை பார்த்த கீஃபர், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு கேக்குறாரு. இதுக்கப்புறமும் நான் யூரிய ஏமாத்த விரும்பலன்னு சொன்ன ஜே அடுத்ததா யூரிய மீட் பண்ணி, சாரி யூரி, உன்னை விரும்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண, ஆனா முடியல, எனக்கு கீஃபரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அவ சொன்னது கேட்டு யூரி ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்ததா ஜே வருத்தமா இருக்கிறத பார்த்த கீஃபர், கவலைப்படாத, அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்கு, பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம்னு சொல்றாரு. அடுத்ததா கிளாஸ் நடந்துட்டு இருக்க அப்ப ஜே எழுந்திருச்சு, மேம் நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்ல உடனே கீஃபர் அவளை இழுத்து மடியில உட்கார வைக்க அதை பார்த்து அதிர்ச்சியான டீச்சர், என்ன நடக்குதுங்கன்னு கேட்க அதுக்கு கீஃபர், மேம் அவ மிஸ்ஸஸ் வாட்சன் சொல்றான், அதாவது அவனோட ஒய்ஃப்னு இன்டைரக்டா சொல்றான். அதை கேட்டு பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்ததா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பசங்க ஜே கிட்ட கீஃபரை டேட்டிங் பண்றியான்னு கேட்க அவ இல்லன்னு சொல்றா. அப்ப யூரின் அவனுங்க கேட்க ஜேஜேக்கு ஒன்னும் புரியல. யூரிய சூஸ் பண்ணாததுக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்றானுங்க. கன்ஃபியூஷன் ஆன ஜே வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அப்ப ஆஞ்சலா வந்து ஜே சீக்கிரமா ரெடி ஆகு, வெளியே போகணும்னு சொல்றாரு. ஜேவும் ரெடியாக 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனாக்க கீஃபர் ஒரு பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கீஃபர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கா. அடுத்ததா கீஃபர், அந்த பொண்ணு யூரி, ஜே 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஜேஜேவை பார்த்து ரொம்ப ஃபன்னியா இருக்கான்னு சொல்ல, அடுத்ததா ஜே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிடுறா. அதுல அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாயிடுறா. இதோட தான் இந்த ஹைலைட்ஸ் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.